In a coil of resistance 100 ohm, a current is induced by changing the magnetic flux through it. The variation of current with time is as shown in the figure. The magnitude of change in flux through the coil இதை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்ல டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் கரண்ட் ஒய் ஆக்சிஸ்லயும் கொடுத்திருக்காங்க. பட் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா magnitude of change in flux. இதை எப்படி சால்வ் பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு? induced EMF E is equal to அதான் நம்ம ஃப்ளக்ஸோட ரிலேட் பண்ண முடியும் d phi by dt. ஓகே, பட் இங்க கொஸ்டின்ல கரண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால நம்ம கரண்ட் I is equal to இந்த EMF ஓட எப்படி ரிலேட் பண்றது? E by R னு எழுதிக்கலாமா? E யோட ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, d phi by dt. அல்லது நான் இதை வந்து 1 by R delta phi by delta t னு எடுத்துக்கலாம். somehow நம்ம சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ நமக்கு டேட்டாஸா நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலா கிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப்ல நம்ம ஸ்லோப்பும் எடுக்கலாம், ஏரியாவும் எடுக்கலாம். சோ ஏரியா ஆஃப் த கிராஃப் என்ன வரும்? ஏரியான்றதுக்கு போட்டோம்னா that is equal to half into base into height. It is equal to half into base என்னன்னா delta t இருக்கு, height என்ன இருக்கு? delta I இருக்கு. So delta t into delta I தான் நமக்கு ஏரியா அண்டர் த கர்வ் வரப்போகுது. கரெக்ட்? இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். I is equal to 1 by R into delta phi by delta t. அல்லது delta phi is equal to R into delta I into delta t ன்னு போட்டுக்கலாமா? This is nothing but area under the curve. It is equal to resistance 100 ohm னு கொடுத்திருக்காங்க. 100 ohm into delta is, இப்போ இந்த ஷேப் என்னவோ அந்த ஷேப் தான் ஃபார்முலா போடணும். half into base into height. half into base is 0.5, height is 10. The answer for change in flux is equal to 250 Weber. இதான் கரெக்டான ஆன்சர். Next question. The magnetic flux linked with the coil is given by the equation. இது time dependent flux இருக்கு. Equation கொடுத்திருக்காங்க. The induced EMF in the coil at time t is equal to 4 seconds calculate பண்ணணும். First given formula. Given data என்ன கொடுத்திருக்காங்க? phi is equal to 5t squared plus 3t plus 16. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? EMF கண்டுபிடிக்கணும். Flux கொடுத்திருக்காங்க. So the formula is EMF E is equal to minus d phi by dt. Differentiate பண்ணணும். அப்போ d phi by dt யோட வேல்யூ என்ன வரும்? That is equal to 10t plus 3 plus 0. So d phi by dt is equal to 10t plus 3. இந்த வேல்யூ EMF சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப EMF E is equal to minus 10t plus 3. என்ன கேட்டுக்காங்கன்னா at t is equal to 4 secondsல என்ன EMF னு கேட்டுக்காங்க. Substitute the value for t there. E is equal to minus 10 into 4 plus 3. EMF E is equal to minus 43 volt. இது answer. B is right answer. A magnetic field through a circular loop of wire of 12 cm in radius and 8.5 ohm resistance changes with time as shown in the figure. The magnetic field perpendicular to the plane of the loop. Calculate the current induced in the loop and the plot of the graph showing the induced current as a function of time. இந்த கொஸ்டின்ல ரெண்டு கேட்டிருக்காங்க. induced current எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும், அதே மாதிரி அதுக்கு கிராஃபும் பிளாட் பண்ணி காமிக்கணும். கொஸ்டின்லயே கிராஃப் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எதுக்கான கிராஃப்னு பாத்தீங்கன்னா டைம் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த கர்வ்ல 0ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 2 செகண்ட்ஸ் டு 4 செகண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டேஷனரியா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் 4 செகண்ட்ஸ் டு 6 செகண்ட்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மகிட்ட கேட்டுக்கதே இன்டியூஸ்டு கரண்ட்னு கேட்டுக்காங்களா, அப்ப நம்ம டைரக்டா இன்டியூஸ்டு கரண்ட் கால்குலேட் பண்ற அந்த ஃபார்முலாவே எடுத்துக்குவோம். I is equal to E by R. இன்டியூஸ் கரண்ட் தான் ஃபார்முலா. இந்த கொஸ்டின்ல மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைமுக்கும் கிராஃப் கொடுத்துக்கனால கொடுத்திருக்க கிராஃபுக்கு நம்ம ஒன்னு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன வந்துரும்? dB by dt. somehow இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த ஃபார்முலா உள்ள கொண்டு வந்துட முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா EMF E is equal to minus d phi by dt divide by R எழுதிக்கலாமா? இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? phi யோட ஃபார்முலா என்ன? B vector dot A vector அல்லது BA cos theta. இந்த क्वेश्चन என்ன க்ளூ கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் is perpendicular to the plane கொடுத்துட்டாங்க. பிளேனோட ஏரியா பிளேனுக்கு perpendicular இருக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டுக்கும் சேம் டைரக்ஷன்ல இருக்கல. theta is equal to 0 degree, cos 0 is equal to 1. hence phi யோட ஃபார்முலா நம்ம BA னு மட்டும் போட்டுக்கலாம். இத கொண்டு போய் அந்த क्वेश्चन அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ப்ரீவியஸ் ஸ்டெப்ல. சோ I is equal to minus 1 by R into d by dt of BA. இது சர்க்குலர் லூப்னு சொல்லிட்டு இருக்கறதுனால நம்ம ஏரியாவோட ஃபார்முலா pi r ஸ்கொயர் போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைமை பொறுத்து மாறுது, அத நம்ம ஸ்லோப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். this is nothing but slope of the graph. That's equal to minus resistance questionல கொடுத்துட்டாங்களா 8.5 ohm into 3.14 into radius 12 cm கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டர் மாத்திக்கலாம். the whole square dB by dt அது நம்ம கிராஃப்ல இருந்து கண்டுபிடிப்போம். அந்த கிராஃப்
கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கும் போது ஸ்லோப்போட வேல்யூ 3 ரீஜன்ல கொடுத்திருக்காங்க. சோ இன்டியூஸ்ட் கரண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா டைம் t is equal to 0 செகண்ட்ஸ்ல இருந்து டைம் t is equal to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்லோப்போட வேல்யூ பிளஸ் 1/2. சோ இன்டியூஸ்ட் கரண்ட் அப் டு 2 செகண்ட்ஸ் is equal to the ஸ்லோப்போட வேல்யூ என்ன வந்துரும் dy by dx is equal to 1/2 னு இருக்கும். சோ இதோட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது -2.7 மில்லி ஆம்ப்ஸ்னு வரும். இந்த ஃபார்முலால இருக்க மைனஸ் தான் இந்த மைனஸ். நெக்ஸ்ட் டைம் t is equal to 2 செகண்ட்ஸ்ல இருந்து டைம் t is equal to 4 செகண்ட்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது அங்க ஸ்லோப் 0. இந்த ரீஜன்ல ஸ்லோப் is equal to 0. அதனால இன்டியூஸ்ட் கரண்ட் அப் டு 4 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் டு 4 செகண்ட்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட் தேர்ட் செக்மெண்ட் i is equal to 4 செகண்ட்ஸ்ல இருந்து 6 செகண்ட்ஸ் வரைக்கும் சாரி t is equal to 4 செகண்ட்ஸ்ல இருந்து 6 செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்லோப் is -1/2. hence the induced current i is equal to plus 2.7 milliamps னு வரும். so when we plot a graph x-axisல டைம் y-axisல induced current வரைஞ்சோம்னா இது 0 செகண்ட்ஸ், இது 2 செகண்ட்ஸ், இது 4 செகண்ட்ஸ், இது 6 செகண்ட்ஸ். 0 to 2 செகண்ட்ஸ்ல நெகட்டிவ்ல இன்டியூஸ் கரண்ட் இருக்கு. 2 செகண்ட்ஸ் to 4 செகண்ட்ஸ்ல 0, 4 to 6 செகண்ட்ஸ்ல பாசிட்டிவ். இதான் கிராஃப். the maximum values plus 2.7 milliamps and இந்த வேல்யூ -2.7 milliamps. A coil of wire enclosing an area of 100 centimeter squared is placed with its plane making an angle 60 degree. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 60 டிகிரி மேக் பண்ணுது. பிளேன் வேற, பிளேனோட டைரக்ஷன் வேற. அப்போ நம்ம இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க 10⁻⁻1 டெஸ்லா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுலயே சப் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்ப 0வா ரெடியூஸ் ஆகுது. இதுல இருந்து 10⁻⁻1 டெஸ்லால இருந்து 0 டெஸ்லாவா ரெடியூஸ் ஆக போகுது. எவ்வளவு டைம்க்குள்ள 10⁻³ செகண்ட்ஸ்க்குள்ள. இப்படி இருக்கும்போது இன்டியூஸ்ட் EMF ஏன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்ல, அப்ப இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த இன்டியூஸ்ட் EMF எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸும் கண்டுபிடிக்கணும். இனிஷியலா எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருந்துச்சு, இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சதுனால இன்டியூஸ்ட் EMF எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற ரெண்டு क्वेश्चन நம்ம இந்த அட்ரஸ் பண்ண போறோம். கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம். a is equal to 100 centimeter square 100 into 10⁻⁻4 meter square சென்டிமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆங்கிள் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்குவோமே. இதுதான் பிளேன். பிளேன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளேனுக்கு 60 டிகிரி மேக் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 60 டிகிரி. நம்ம டைரக்ஷன் எதை சொல்லுவோம்னா எந்த பிளேன் பத்தி சொல்றீங்களோ அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் வரதுன்னா இதுதான் பிளேனோட டைரக்ஷன். பிளேனோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ண போகுது. சோ இது வந்து லைக் இது ரெண்டும் 90 டிகிரில இருக்க போகுது. இதுல இது 60 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் மஸ்ட் பி 30 டிகிரி. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றது இதை தான் தீட்டாவா யூஸ் பண்ணோம். சோ ஆங்கிள் வந்து கிவன் ஆங்கிள் தான் இது. நமக்கு ஃபார்முலால தேவைப்படுற ஆங்கிள் θ is equal to 30 degree. This is the angle between B vector and A vector. புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்டா B டிவைட் பை டெல்டா T is equal to -10⁻⁻1 டெஸ்லா டிவைட் பை அது எவ்வளவு செகண்ட்ஸ்ல மாறும்னு சொல்ல 10⁻³ செகண்ட்ஸ்ல 10⁻³ மேல போச்சுன்னா 10⁻+3 -10⁻+2 டெஸ்லா per செகண்ட். இதுதான் டெல்டா B பை டெல்டா T யோட வேல்யூ. ஆல்ரைட். தென் 5 யோட ஃபார்முலா என்ன? BA cos θ. θ வந்து 30 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். cos 30. B யோட வேல்யூ 10 இனிஷியலா 10⁻⁻1 டெஸ்லா. ஏரியாக்கு ஃபார்முலா அவங்க டேட்டாவே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா தேவையில்லை. 100 into 10⁻⁻4 into cos 30 யோட √3/2. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா 5 யோட வேல்யூ √3/2 மில்லி வெபர் அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ரெண்டாவது இன்னொன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, EMF எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது EMF கிரியேட் ஆயிரும். EMF ஓட ஃபார்முலா E is equal to minus d∅/dt that is equal to minus d/dt of 5 யோட ஃபார்முலா BA cos θ. இங்க தீட்டாலாம் மாறல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க. சோ நம்ம A வெளில எடுத்துறலாம், cos θ வெளில எடுத்துறலாம், dB/dt. அந்த dB/dt ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போங்க. that is equal to -100 into 10⁻⁻4 cos 30 யோட வேல்யூ √3/2 into dB/dt is 10⁻+2. of course இங்க ஒரு மைனஸ் சிம்பல் இருக்கு. இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் பிளஸ்ல வந்துரும். சோ EMF ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா is equal to √3/2. it's equal to 0.866 volt. இதான் ஃபைனல் ஆன்சர். EMF is equal to plus 0.87 volt.
A 100-turn coil of radius 1.6 centimeter and resistance 5 ohm is coaxial with a solenoid of 250 turns per centimeter. இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, மீட்டர்ல கொடுக்கல. அப்ப எஸ் யூனிட் இதுல மாத்தணும். ரேடியஸ் 1.8 சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, நம்ம மீட்டரா மாத்தணும். இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கிறத மீட்டரா மாத்தணும். The solenoid current drops from 1.5 amps to 0 amps in 25 milliseconds. Calculate the current induced in the coil in this duration. இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, ஒன்னு காயில், இன்னொன்னு solenoid. இது ரெண்டு கோஆக்சியலா வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா? அப்ப இதுதான் காயில், இது solenoid. இந்த solenoidல கரண்ட் வேரி ஆகுது. 1.5 ஆம்ஸ்ல இருந்த கரண்ட் 0 ஆம்ஸ் குறையுது. எவ்வளவு டைம்ல குறையுது அப்படின்னா 25 மில்லி செகண்ட்ல இது குறையுது. இப்ப இங்க கரண்ட் மாறுச்சுன்னா solenoid ஃபார்ம்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் V டியூஸ் இந்த solenoid is mu naught Ni படிச்சிருக்கோமா? கரண்ட் மாறுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுச்சுன்னா ஃப்ளக்ஸ் மாறும், ஃப்ளக்ஸ் இந்த காயில் மேல படுறது மாறுச்சுன்னா இந்த காயில்ல இன்டியூஸ்ட் EMF உருவாகும். இது காயில் ஒரு கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத்தை ப்ரொவைட் பண்ற ஒரு காயில்னால இன்டியூஸ்ட் EMF இன்டியூஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ப்ரொசீஜர் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100 டர்ன்ஸ் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் த காயில் கொடுத்துட்டாங்க, அதை மீட்டரா மாத்திட்டோம். அதோட ரெசிஸ்டன்ஸ் தனியா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டேட்டாஸ் அபவுட் த காயில். அடுத்தது டேட்டாஸ் அபவுட் த solenoid. solenoid பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் கொடுத்திருக்காங்க. சென்டிமீட்டர் இருக்கிறத மீட்டரா மாத்திருக்கோம் 10⁻². அப்போ அதோட வேல்யூ 50 × 10⁻+2 டர்ன்ஸ் பர் மீட்டர் வந்துருச்சு. அதுல solenoidல இனிஷியல் கரண்ட் 1.5 ஆம்ஸ், ஃபைனல் கரண்ட் 0 ஆம்ஸ், அதோட ரேடியஸ் 1.8 சென்டிமீட்டர். இந்த டைம் கேப்ல கரண்ட் மாறுது 25 மில்லி செகண்ட், மில்லி செகண்ட் 10⁻³ செகண்ட்ஸ் போட்டுட்டோம். இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில், இதை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்டியூஸ்டு EMF ஃபார்முலா E is equal to -N × dφ/dt. ஓகே, ஃபையோட ஃபார்முலா என்ன? phi is equal to BA. ஏவும் பியும் 0 டிகிரில இருக்க மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ காஸ் அப்பதான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் அது மேல விடும். ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இருந்திருக்கணும். இத அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது dφ/dt, ஃபைக்கு பதிலா B × A அப்படின்னு போட போறோம். இதுல இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம போடும்போது -N × d/dt of B × A. ஏரியா ஆஃப் ராசேஷன் மாற போறதுல, அதனால அதை வெளில எடுத்துடலாம். NA × dB/dt. அது வந்து ஒரு காயில் மாதிரி தானே கொடுத்திருந்தாங்க. அப்ப அதோட ஃபார்முலா πr² வரும். ரேடியஸ் ஆஃப் த காயில் போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மைனஸ் இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிவைட் பை அந்த டைம், ஸ்மால் டியூரேஷன் டைம் கொடுத்தாங்கல்ல, இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து -100. இப்போ இந்த EMF ஓட வேல்யூல எல்லா டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது இன்டியூஸ்ட் கரண்ட். ஸோ இதுல EMF E is equal to -100. இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு. π² எழுதிக்கலாம். π² × 1.6 × 10⁻−2 the whole square into 4 × 10⁻−7 into 250 × 10⁻+2 -1.5 divided by 25 × 10⁻−3. இந்த EMF ஓட வேல்யூ இதை வச்சுட்டு நம்ம கரண்ட் I is equal to E/R ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். and the resistance of the coil that is equal to, இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில 5 ஓம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 5 அதுல டிவைட் பண்ணா we'll get the final answer. I is equal to 30720 × 10⁻−6 அப்படின்னு வரும். otherwise I is equal to 0.0307 amps. It's the right answer. Final answer is I is equal to 0.0307 amps.